அண்ணன் லியோனி ஒரு சீரிய சிந்தனையாளர், சிறந்த சொற்பொழிவாளர், மிக சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற பிதாமகன். உலகம் முழுக்க போய் அவருடைய அந்த சொல்லாற்றல் எவ்வளவு அந்த தமிழர்களை அவர் பக்கம் ஈர்த்த ஒரு பெருமைக்குரியவர். திரைப்பட நடிகர், சின்னத்திரை கலைஞர், இப்படி அவருக்கு வரிசையா சொல்லினே போனா பன்முக ஆற்றல் கொண்டவர் அண்ணன் லியோனி. அவரை போய் எடப்பாடிக்கு ஈக்குவலா சாதிக் சொன்னது தவறு, அதை ஏற்றுக்க முடியாது. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் சைதை சாதிக் பேசுவார்னு சொல்லிதான் போஸ்ட் ஓட்டலான்னு இருந்தோம். ஆனாலும் நம்ம கண்ணகி நகர்ல இவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருந்து வேணும், ஒரு நகைச்சுவை விருந்து. இந்த கூட்டம் முடிச்சிட்டு போன உடனே அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியில, எடப்பாடி பழனிசாமி என்னமா, மரியாதைக்குரிய லியோனி என்னமா எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுத்தாரு, என்னமா சிரிக்க வச்சாரு, இன்னும் அழகா சிந்திக்கிற வகையில பேசினாரு, இதை அவங்க சொல்லிட்டு போனோம். அதுக்காக தான் அண்ணன் லியோனி வர வச்சிருக்கிறோமே தவிர எடப்பாடிக்கு ஒரு கவுண்டருங்கிறதால கவுண்டர் இந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு அவர் வரல. இதே தெருவில் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற கூடாதா? யாரும் சொல்லவே இல்லை, உரையாற்றலாம். எடப்பாடி பழனிசாமி கண்ணகி நகருக்கு வரக்கூடாதா? வரலாம், தைரியமாக பேசலாம். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவில் தானே கலந்து கொண்டார், மாற்று கருத்தில்லை. எம்ஜிஆரின் பிறந்த நாளில் நாங்களும் கூட கலந்து கொள்வோம், தவறில்லை. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், நான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகன் என்று. எனவே எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவை அவர் கொண்டாடுவதில் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அவர் இந்த இடத்தில் 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியிருக்கிறார். 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியதில் எம்ஜிஆர் குறித்து பேசிய செய்தி ஓரிரண்டு மணித்துளிகளில் கூட இல்லை. அவர் பெயரை அங்கங்கே உச்சரித்திருந்தாரே தவிர அவர் குறித்த, எம்ஜிஆர் குறித்த அவருடைய வாழ்வியலையோ, அவர் முதலமைச்சராக இருந்த போது செய்த சாதனைகளையோ, அல்லது தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த எந்த விதமான சிறு பங்களிப்பையோ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மேடையில் பேசவில்லை. அப்படியானால் எம்ஜிஆர் பிறந்த நாள் என்று மேடை போட்டுவிட்டு திமுக அரசின் சாதனைகளை குறை சொல்லி பேசினால் கூட தவறில்லை. குறையில் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்களே, அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார்களே, இந்த 2 புழுகுகளையும் தாண்டிய ஒரு புழுகு எடப்பாடி புழுகு என்கின்ற வகையில் இங்கே அவர் பல்வேறு கருத்துக்களை திரித்தும் பல்வேறு வகைகளில் அவைகளை மாற்றி பேசியும் சென்றிருக்கிறார். பேசிய அரவிந்த் ரமேஷ் சொன்னார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டம். 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கைகளில் பிரதானமான திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வருகிற போது சொன்ன போது நம்முடைய முதல்வர் சொன்னது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தகுதி படைத்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவேன் என்றார். சொன்னது மட்டும் இல்ல, இப்ப செஞ்சு இருக்கிறார். 1,16,00,000 குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். 1,16,00,000 குடும்பங்கள் இன்றைக்கு அந்த மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று வருகிறார்கள். இன்னமும் ஒரு 7-8 லட்சம் 10 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதிலேயும் கூட தகுதியுள்ளவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் தரப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். இதுல எடப்பாடி பழனிசாமி எங்க வந்தாரு? திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழுவில் இருந்தாரா? திமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்த போது அவர் திமுகவில் மாவட்ட செயலாளராக எதனா பொறுப்பில் இருந்தாரா? இதுல அவருக்கும் இதுக்கும் என்ன எங்க பங்கு இருக்கு? அதை இங்க சொல்லி இருக்கிறார். நான் தான் அந்த திட்டத்தை கொண்டு வர சொன்னேன். நீ கொண்டு வர சொன்னா இந்த கட்சியில என்னவா இருக்கிற? ஒரு தொண்டனாவது இருந்தியா? ஒத்துக்க, நான் அதிமுக இல்ல,
மானசீகமா நான் திமுகவின் தொண்டன் ஒத்துக்கொள். நீ ஒருவேளை எங்களுக்கும் தெரியாம டிஆர் பாலு தலைமையிலான அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் நான் அவர்களிடத்தில் ரகசியமா வந்து சொன்னேன், இந்த திட்டத்தை போட சொன்னேன்னு ஒத்துக்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஒருவேளை பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பேர்ல அக்கறை இருக்கு, வந்திருக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு, நம்ம பண்ணி இருக்கிறோம் சொல்லலாம். இங்க பேசின நம்முடைய சாதிக்கு ரொம்ப சிறப்பா சொன்னார். அவங்க இங்க நடத்தின கூட்டம் இதுல பாதி இல்லை, நான் வீடியோவில் தொடர்ச்சியா பார்த்தேன். இப்போ அந்த வீடியோவை தேவைன்னா இங்கேயே கூட டிஸ்பிளே பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அந்த கூட்டம் இதுல வந்திருக்கிற கூட்டத்துல பாதி இல்லை, பாதி நாற்காலி இல்லை. இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா 17ஆம் தேதி அவங்க கூட்டம் நடந்தது. 18ஆம் தேதி அரவிந்த் ரமேஷுக்கும் மதியழகனுக்கும் போன் போட்டு இதே இடத்துல கூட்டம் நடத்தணும், இதே இடத்துல கூட்டம் நடத்தணும்னு சொன்னோடனே மதியழகன் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு லைட்டு போறவர் மேடை போறவர் திமுகவுக்கு வழக்கமா போறவர், திமுக குடும்பம். அவரு குருங்கிறவர் பூந்தமல்லியில் இருந்து வந்தவர், திமுகவுக்கு மட்டும்தான் மேடை போடுவார். அவரை எப்படியோ பிடிச்சி கூட்டம் வந்து அவங்க இங்க மேடை போட்டுட்டு அவங்க கூட்டம் நடத்திருக்காங்க. அது ஒன்றும் தொழில், அவங்கள ஒன்றும் தப்பு பண்ண முடியாது. அந்த குருவை வச்சு இவங்க இங்கே கூட்டம் போடணும்னு முடிவெடுத்த உடனே கவுண்டர் மீட்டிங் போடணும். அவர் வெறும் எம்ஜிஆர் பிறந்த நாள் மட்டும் பேசிட்டு போயிருந்தா நிச்சயமா இங்க கூட்டம் போட்டிருக்க மாட்டோம். அரசியல் பேசினதால, தவறான கருத்துக்களை எடுத்து சொன்னதால, பொய்யான செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் ஒரு கவுண்டர் மீட்டிங் போடணுங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ண சொன்னோம். உடனடியாக காலையில இங்கே ரெடி பண்ணி இந்த கூட்டத்தை போட்டுருக்காங்க. இப்போ குருவை அவங்களே கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு எவ்வளவு சேர் போட்ட குரு போய் சொல்லுவார். இப்ப அவங்களுக்கு எவ்வளவு சேர் போட்ட குரு சொல்லுவார். இப்ப இங்க சாதிக்கு சொன்னார்ல, அவங்க இங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு, இதுல பாதி கூட்டம் சேர்க்கறதுக்கு 6 மாவட்டத்திலிருந்து கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க. இது நான் நேற்றுக்கு நம்முடைய தொகுதி நிர்வாகிகளுக்கு சொன்னது, ஒரே ஒரு ஆள் கூட சோழிங்கநல்லூரை தவிர்த்து வெளியில இருந்து வந்து எதிரில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறது வேணா கிருஷ்ணமூர்த்தியும் ராஜாவும் கண்ணனும் கபிலனும் நம்முடைய காரம்பாக்கம் கணபதியும் பிரபாகர் ராஜாவும் இவங்க எல்லாம் வெளி தொகுதிகளா இருக்கலாம். வெறும் இவங்க நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள். மேடைக்கு கீழே இப்ப இந்த வீடியோவை நாங்க இன்னைக்கு எடுத்து நாளைக்கே சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றோம். ஒரே ஒருத்தர் சோழிங்கநல்லூரை தொகுதியை தாண்டி வெளியிலிருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னு உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா உங்க வீடியோவை நாங்க போட்டு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தாங்க, ஆலந்தூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேரு, பக்கத்துல மணப்பாக்கத்துல இருந்து வந்தவங்க எத்தனை பேர், காமராஜ் எத்தனை பேரை கூட்டு வந்தாரு, அதே மாதிரி வேற இந்த தாம்பரம் பக்கம் சிதலப்பாக்கம் பக்கம் இங்க இருந்தெல்லாம் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நாங்க கணக்கு போட்டு காட்டுறோம். இப்ப நான் இங்க உட்காந்து எதிரில் பார்த்துனே இருந்தேன். எம்ஜிஆர் நகர் கதிரேசன் எதிரில் உட்காந்துருந்தாரு. என்னடா அது வம்பா போச்சு, நம்ம தான் இப்ப அந்த கூட்டத்தில் சொல்லி இருக்கிறோம், ஒருத்தர் கூட சோழிங்கநல்லூர் தாண்டி வெளியில யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். எம்ஜிஆர் நகர் கதிரேசன் இங்க இருக்கிறாரு, அவரை மேடைக்கு வர சொல்லிட்டு எதிரில் பொறுத்த வரைக்கும் இது மேடை வேண்டுமானால் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை கொண்ட மேடையாக இருக்கலாம். மேடைக்கு எதிரே இருப்பவர்கள் 100% சோழிங்கநல்லூரை தொகுதியை சேர்ந்தவர்கள். இதுல ஒருத்தர் கூட வெளியில இருந்து சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பா இதுல 90% கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே. நண்பர் இங்க பேசும்போது சொன்னாரு, எடப்பாடிக்கு கவுண்டர் நம்முடைய அண்ணன் லியோனியான்னாங்க. லியோனிய போய் எடப்பாடிக்கு கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அண்ணன் லியோனி ஒரு சீரிய சிந்தனையாளர், சிறந்த சொற்பொழிவாளர், மிக சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற பிதாமகன். உலகம் முழுக்க போய் அவருடைய அந்த சொல்லாற்றல் எவ்வளவு அந்த தமிழர்களை அவர் பக்கம் ஈர்த்த ஒரு பெருமைக்குரியவர். திரைப்பட நடிகர், சின்னத்திரை கலைஞர், இப்படி அவருக்கு வரிசையா சொல்லினே போனா பன்முக ஆற்றல் கொண்டவர் அண்ணன் லியோனி. அவரை போய் எடப்பாடிக்கு ஈக்குவலா சாதிக் சொன்னது தவறு, அது ஏற்றுக்க முடியாது. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் சைதை சாதிக்கு பேசுவார்னு சொல்லிதான் போஸ்டர் ஓட்டலான்னு இருந்தோம். ஆனாலும் நம்ம கண்ணகி நகர்ல இவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருந்து வேணும், ஒரு நகைச்சுவை விருந்து. இந்த கூட்டம் முடிச்சிட்டு போன உடனே அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியில, ஆஹா எடப்பாடி பழனிசாமி என்னமா, மரியாதைக்குரிய அண்ணன் லியோனி என்னமா எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுத்தாரு, என்னமா சிரிக்க வச்சாரு, இன்னும் அழகா சிந்திக்கிற வகையில பேசினாரு, இதை அவங்க சொல்லிட்டு போனோம்.
அதுக்காக தான் அண்ணன் லியோனி வர வச்சிருக்கிறோமே தவிர எடப்பாடிக்கு ஒரு கவுண்டருங்கிறதால கவுண்டர்ன்ற மாதிரி இந்த கூட்டத்துக்கு அவர் வரல. இங்க பேசணுங்க சொன்னாங்க, மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் சொன்னார், இந்த தொகுதியை கூட விட்டுருவோம். முதல்ல இந்த பகுதி கண்ணகி நகர் அன்பு நண்பர் ஏழுமலையும் நம்ம பாலவாக்கம் மனோகரனும் இந்த ஊர் உருவான கதை எல்லாம் சொன்னாங்க. ஊர் உருவான கதை விட்டுருவோம், எல்லாத்தையும் கூட விட்டுருவோம். எடப்பாடி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். எத்தனை தடவை கண்ணகி நகருக்கு வந்தாரு? யாராவது இங்க இருக்கிற பப்ளிக் யாராவது ஏடிஎம்கேல கூட யாராவது இந்த கூட்டத்தில் வந்து நின்று இருந்தீங்கன்னா தைரியமா உங்களை நாங்க இன்வைட் பண்றோம், வாங்க மேடைக்கு வாங்க. 4 வருஷம் ஏடிஎம்கேல எடப்பாடி எங்க ஆட்சியில முதல்வராக இருந்தாரு. இத்தனை தடவை கண்ணகி நகருக்கு வந்தாரு. கண்ணகி நகரை பொறுத்த வரைக்கும் 23,704 வீடு இருக்கு. இந்த கண்ணகி நகரம் 7 நகரம் சேர்ந்து 23,704 குடியிருப்பு இருக்கு. சென்னையிலேயே மிகப்பெரிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. இந்த குடியிருப்பு மாதிரி ஒரு பெரிய குடியிருப்பு சென்னையில வேற எங்கேயும் இல்லை. இப்ப செம்மஞ்சேரி இருக்கு, சுனாமி நகர் இருக்கு, வேற வெளியூர்ல எல்லாம் நிறைய குடியிருப்புகள் இருக்கும். ஆனாலும் 23,704 குடியிருப்புகள் என்பது கண்ணகி நகர் மட்டும்தான். இது ஒரு பிரம்மாண்டமான குடியிருப்பு. இந்த குடியிருப்புக்கான அடிப்படை தேவைக்கு அல்லது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு முதலமைச்சராக இருந்தப்ப எடப்பாடி இங்க வந்திருக்கியா? ஒரு தடவையும் வரல. ஆனா நம்ம முதலமைச்சர் 2019 தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னை வேட்பாளராக இங்க நிறுத்தப்பட்ட போது இதே இடத்துல மேடை போட்டு உங்க கையில கேட்டாரு, இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, மகளிர் பிரதிநிதியா உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள 2,62,000 ஓட்டு வித்தியாசத்துல தென் சென்னையில் முதன்முறையாக ஒரு வரலாற்று சாதனையை படைத்தீர்கள். இந்த இடம் வந்து திமுகவுக்கு அவ்வளவு சாதகமான இடம். இந்த மேடை போட்டாவே, இந்த மேடையில இருந்து பேசினாவே, அல்லது இந்த மேடையில எதிரில் உட்கார்ந்து இந்த கூட்டத்தை கேட்டாவே ஒரு பெரிய ஒரு தெம்பு, நமக்கும் மீறிய ஒரு தெம்பு. அந்த மாதிரியான ஒரு இடம் இது. நம்ம முதலமைச்சர் 2019 தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இங்க ஓட்டு கேட்டு இங்க நடத்தின ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிற்கும். அந்த மாதிரி கூட்டம். அந்த கூட்டத்துல தான் சொல்லிட்டு போனாரு, பெரிய அளவிலான வெற்றியினை பெறும்னாரு. அதே மாதிரி இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகு தென் சென்னை என்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவானதற்கு பிறகு திமுக அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது 2019. சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்பதான். அப்ப அவர் தான் முதலமைச்சர். அப்பதான் இந்த தொகுதியில 2,62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது. கொரோனா நேரம். அப்ப முதலமைச்சர் முதல் கொரோனா அலையில எடப்பாடி தான் முதலமைச்சர். ஒரு நாளாச்சும் வந்திருப்பாரா? கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. டெய்லியும் 10,000 பேர் 15,000 பேர் தமிழ்நாடு முழுக்க மாண்டார்கள். முதல் அலை என்ன செய்வதென்றே புரியாமல் மக்கள் மிகப்பெரிய கொடூர ஒரு அவலத்தில் அலைந்து திரிந்த நேரம். ஒரு தடவையாவது ஒரு 24,000 குடியிருப்பு இருக்கிற ஊராட்சி, அதுவும் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே குடியமர்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் வசிக்கிற ஊராட்சி, ஒரு தடவையாவது முதலமைச்சர் வந்திருப்பாரா? இல்ல ஒரு தடவையாவது அந்த ஆட்சியில் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஊருக்கு வந்திருப்பாரா? ஒருத்தரும் வரல. 2வது அலையை நம்ம அந்த ஒமிக்ரான் அலையை நம்ம சந்திச்சப்பதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேரா இங்க வந்தார், கண்ணகி நகருக்கு வந்தார். கண்ணகி நகருக்கு வந்து தடுப்பூசிகள் எவ்வளவு சதவீதம் போடப்பட்டிருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பு என்னென்ன இருக்கிறது, கண்ணகி நகர் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், வசிக்கிறார்கள், அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக வந்து தெரிந்து கொண்டார். தெரிஞ்சுக்கின்றது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு பஸ் இங்க போச்சு, அந்த பஸ்ல ஏறிட்டாரு. எந்த முதலமைச்சர் அதை பண்ணுவாங்க? பஸ்ல ஏறி பேருந்து வசதி இந்த ஊருக்கு சரியா பயன்படுத்தி வந்திருக்கா கேட்டார். அப்பதான் சகோதரிகள் அவர் கையில ஒரு மனு கொடுத்தீங்க. என்ன மனு? எழில் நகர்ல தண்ணி பத்தல, 1.5 MLD தண்ணி தான் வருது, இந்த 1.5 MLD தண்ணி அந்த எழில் நகருக்கு போதல, கூடுதலா தண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்தீர்கள். உடனடியாக முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? 1,37,00,000 ரூபாய்க்கு வந்த இடத்திலேயே உத்தரவு போட்டு 1.5 MLD இனிமேல் 2.5 MLD தண்ணி எழில் நகருக்கு வரும்னு சொன்னார். வந்ததா இல்லையா? எழில் நகர் சகோதரிகளுக்கு தெரியுமே.
நானும் அரவிந்த் ரமேஷும் மதியழகனும் சோழிங்கநல்லூர் நம்முடைய பெருங்குடி ரவிச்சந்திரன் விஸ்வநாதன் பாலவாக்க மனோகரன் நாங்க தானே வந்து அதை திறந்து வச்சோம். இப்ப 2.5 MLD தண்ணி எழில் நகருக்கு வந்து நிற்கு. அதுக்கப்புறமா நீங்க வச்ச இன்னொரு கோரிக்கை, கண்ணகி நகர்ல இருக்கிற குடியிருப்புகளுக்கு குடிநீர் வசதி இன்னமும் மேல இருந்து அரவிந்த் ரமேஷ் பேசினார்ல, ஓவர் ஹெட் டேங்க் வச்சு அதுல இருந்து தண்ணி வர மாதிரி பண்ணணும். எங்கேயும் குடிசை மாற்று வாரிய திட்டப்பகுதிகளில் அந்த மாதிரியான வசதி இல்லை. கண்ணகி நகர்ல நீங்க கேட்டீங்க, கேட்ட உடனே முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்க சொன்னார். அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? அந்த திட்ட மதிப்பீடுகள் 69,57,00,000. 1 கோடி 2 கோடி இல்ல, 69,57,00,000 ரூபாய் செலவுல ஒவ்வொரு வீட்டுக்கு மாடியிலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 300 லிட்டர் டேங்க் வைக்கிற அளவுக்கு 15,656 வீடுகளின் மேல் டேங்க் வைக்கிற வேலை நடக்குது. 20% வேலை முடிஞ்சிருக்கு. 100% வேலை முடிஞ்ச உடனே ஒரு வீட்டுக்கும் வீட்டு மாடியில 300 லிட்டர் டேங்க் தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் வர்ற வசதியை பண்ணி இருக்கிறாங்க. அதுக்காக 70 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இங்க அந்த தண்ணி வரணும்னா ஒரு பெரிய ஓவர் ஹெட் டேங்க் வேணும். 38 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டுறதுக்கு இன்னைக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை சுத்தி சுத்தி அந்த பைப் லைன் மட்டும் 18.74 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய பைப் லைனும் போட சொல்லியிருக்கிறாங்க. ஆக 18.75 கிலோமீட்டருக்கு புதிய வாட்டர் மைன், 38 லட்சம் லிட்டருக்கு ஒரு ஓவர் ஹெட் டேங்க், 15,656 வீட்டுக்கு 300 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய குடிநீர் தொட்டிகளுடன் கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளவு வசதி 70 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு கண்ணகி நகர்ல நடக்குதுன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் இங்கு வந்து நேரடியா உங்க துன்ப துயரங்களை பார்த்து அவர் எடுத்த நடவடிக்கை. எடப்பாடி என்னைக்காவது வந்திருக்கிறியா அந்த ஊருக்கு? மீட்டிங் பேச வந்துட்டிய, மீட்டிங் பேச தப்பு இல்லை. இந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற நீ? இங்க இருக்கிற அதிமுக தோழர்கள் அவரை அழைச்சு வந்து பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. சாதி காட்டு கூட்டத்தில் பேசுவாரு. இங்க பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு இல்லை. இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணி இருந்தா நீங்க பேசலாம். ஆனா நான் அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் ஒரு 2 மாசம் இருக்கும், நம்முடைய முதலமைச்சர் திரும்ப இந்த ஊருக்கு வந்தார். எதுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதே தெருவில் ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விழுதுகள்னு ஒரு அமைப்பை ஒண்ணு தொடங்கி வச்சார். என்னது விழுதுகள்? அந்த விழுதுகளை பொறுத்த வரைக்கும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு ஒரு 7 வகையா, அதாவது பேச கத்துக் கொடுக்கிறது, நடக்க கத்துக் கொடுக்கிறது, பிசியோதெரபி பண்றது, இந்த மாதிரி ஒரு 7 வகை பயிற்சிகளை தரத்துக்கு ஒன் ஸ்டாப் சென்டர் ஒரே இடத்துல இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி தரது. இது இந்தியாவில் எங்க இல்ல, கண்ணகி நகர்ல மட்டும்தான் இருக்கு. கண்ணகி நகர்ல முதல் முறையா பண்ணிருக்கு. முதலமைச்சரே வந்து திறந்து வச்சார். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த 3 வருஷத்துல 2 தடவை இந்த ஊருக்கு வந்த உடனே 70 கோடி ரூபாயில குடிநீர், எழில் நகருக்கு 1,57,00,000 ரூபாய் செலவுல குடிநீர், விழுதுகள் ஒன் ஸ்டாப் சென்டர், இத்தனையே இந்த ஊருக்கு மட்டுமே பண்ணிட்டு போயிருக்கிறார். ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு போற முதலமைச்சர் மட்டும் இல்ல. இப்பவும் அரவிந்த் ரமேஷை எங்க பார்த்தாலும் கேட்பாரு, என்னாச்சு விழுதுகள் எப்படி செயல்பட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு முதலமைச்சர் இந்த ஊருக்கு இவ்வளவு வேலையை பண்ணியிருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் தான் இந்த ஊருக்கு எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சமாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி கூச்ச நாச்சம் இருக்கணும். ஏதாவது நம்ம பண்ணிட்டு பேசலாம். இந்த ஊரை இப்ப சுத்தி சுத்தி பாருங்க. இந்த விளையாட்டு திடல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. இந்த சுவர்கள்லாம் வண்ணம் பூசப்பட்டு சிஎஸ்ஆர் பங்களிப்போட இன்னைக்கு கண்ணகி நகர் ஒரு மாடல் குடியிருப்பா மாறி இருக்க. கொஞ்சமாச்சும் இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? நீ சொல்றது பொய்யுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதை விட ஒரு பெரிய கேலி கூத்து என்னன்னா, எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொன்னாரோ, அதை விட இன்னொரு பெரிய கூத்து, இந்த OMR சாலையை நான் தான் சரி பண்ண, இது ஐடி இதுவா மாத்தனன்னு சொல்றாரு. இதுல என்னென்ன டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். 2020 ஜூலை மாசம் 4ஆம் தேதி யார் வேணாலும் இப்ப யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு.
சோசியல் மீடியால போய் நீங்க உள்ள போனீங்கன்னா தெரியும். 2000ஆவது ஆண்டு ஜூலை மாசம் 4ஆம் தேதி இதே தெருவில் இந்த கடைசியில டைடல் பார்க்க முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில அன்னைக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்த வாஜ்பாய், அன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன், இவங்க எல்லாம் வந்து இந்த டைடல் பார்க்க திறந்தாங்க. டைடல் பார்க் அங்க திறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய, ஓஎம்ஆர்னா என்ன, நிறைய பேருக்கு தாய்மார்களுக்கு தெரியாது, படித்த இளைஞர்களுக்கு தெரியும். ஓல்டு மகாபலிபுரம் ரோட். இந்த ஓஎம்ஆர்ங்கிறது அதுதான். இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல முதல்ல டைடல் பார்க் உருவானதுக்கு அப்புறமா தான் தொடர்ச்சியா இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வர ஆரம்பிச்சது. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அதே 2000 அப்ப பண்ணாரு. பண்ணி முடிச்சிட்டு அப்ப ஆட்சியில் இருக்கிறார் கலைஞர். என்னையும் அப்ப நான் மேயரா இருந்தேன். என்னையும் நம்முடைய 2006ல என்னையும் சாமிநாதனையும் கூப்பிட்டு இந்த ஓஎம்ஆர் சாலை ராஜீவ்காந்தி சாலை என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறேன். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், ஒரு உலக புகழ்பெற்ற சாலையாக அது மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயரை அந்த சாலைக்கு சூட்டுகிறேன், அதை போய் திறந்து வைத்து விட்டு வாருங்கள் என்றார்கள். நானும் சாமிநாதன் தான் அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சாமிநாதன், 2 பேரும் தான் மத்திய கைலாஷ் அன்று வந்து இந்த ராஜீவ்காந்தி சாலைங்கிற அந்த பெயர் பலகையை திறந்து வச்சோம். இதெல்லாம் தெரிஞ்ச நாங்க உயிரோடவே இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி, நான் இந்த சாலையை இந்த ஓஎம்ஆர் நான் தான் உருவாக்கணும்னு சொன்னா நம்புறதுக்கு அதுக்கு மேலாம் சொல்றதுக்கு நல்லா இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் இங்க மேடையில் இருக்கிற அரவிந்த் ரமேஷ், நம்முடைய இந்த 2 பகுதி செயலாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து, விஸ்வநாதன், மனோகரன் எல்லாருமா சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம். இந்த போராட்டம் என்ன போராட்டம் உங்களுக்கு எல்லாம் கவனம் இருக்கும். டோன்ட் வாண்ட் டோல்கேட், டோல்கேட் வேண்டாம் என்கின்ற போராட்டம். சரி, டோன்ட் வாண்ட் டோல்கேட் நீங்க எங்கேயாவது போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? ஒரு சாலையை வந்து புதுசா கட்டமைச்சு அதை வந்து சுங்கம் வசூலிக்கிறதுங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒண்ணு. ஆனா நாம ஏன் டோன்ட் வாண்ட் டோல்கேட்னோம்? டோல்கேட் இங்க வேணான்னு ஏன் சொன்னோம்னா, டோல்கேட்டுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஒரு மாநகர எல்லைக்குள் டோல்கேட் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள டோல்கேட் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. அதையும் மீறி சென்னை கார்பரேஷன் லிமிட்ல 4 டோல்கேட் இருக்குது. என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி கவலைப்பட்டிருப்பாரா? சிட்டி லிமிட் ஆச்சு. சென்னை எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2011லயே சென்னை விரிவாக்கம் செய்யப்பட்டு சோழிங்கநல்லூர் சென்னையில சேர்ந்துருச்சு. இன்னமும் நாம் அதை வசூல் பண்ணி இருக்கிறோமே. 2006 ஆயிடுச்சு. 15 வருஷமா நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம வசூல் பண்றோமே ஏழைங்க கையில. ஸ்கூட்டர் போனா 50 ரூபா, கார் போனா 200 ரூபா, லாரி போனா 500 ரூபாய், இவ்வளவு வசூல் பண்றோமே. இது தப்புன்னு தெரியலையே அவருக்கு? தப்புன்னு தெரிய வைக்கிறதுக்காக நம்முடைய தலைமை கழகத்தின் ஒப்புதலை பெற்று, மாண்புமிகு நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதலை பெற்று அன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினோம். டோன்ட் வாண்ட் டோல்கேட்ங்கிற போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் 40,000 பேர் பங்கேற்றார்கள். இதே மாதிரியான ஒரு எழுச்சியான கூட்டம். அந்த கூட்டத்தில் நாம டோன்ட் வாண்ட் டோல்கேட்னு முழங்க ஆரம்பிச்ச உடனே அது சோசியல் மீடியாவில் உலகத்திலேயே நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆச்சு. டோன்ட் வாண்ட் டோல்கேட் நம்பர் 1 ட்ரெண்டிங். அது வந்ததுக்கு அப்புறம் தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி, உடனே அவரோட சோசியல் மீடியால செய்தி போட்டார். நாங்க ஆட்சிக்கு வந்தா சென்னை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. டோன்ட் வாண்ட் டோல்கேட்னு ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டோல்கேட்டுகளை அகற்றுவோம் சொன்னார். இது எப்ப சொன்னது? நாங்க போராட்டம் நடத்தின அன்னைக்கு சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2021 மே திங்கள் 7ஆம் தேதி நம்முடைய கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த கரகரத்த குரல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியாசனத்தை அலங்கரித்தது. அப்ப வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 3 மாசத்துல நம்முடைய முதல்வர், அதுவும் 2021 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷும் மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடத்தில் அவருக்கு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை அழைச்சிட்டு போய் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்தோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால்
டோன்ட் வாண்ட் டோல்கேட்டுங்கிற போராட்டத்தை நடத்தணும். இந்த டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவில் அரசுக்கு வருவாய் வருகிற ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் நாம் போராட்டம் நடத்தியது உடனடியாக தலைவர் அன்னைக்கு நீங்க சொன்னது ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை மாற்றி கொடுப்போம்னு சொன்னீங்க, மாத்திருவோம் சொன்னீங்க. சொன்ன உடனே சொன்னார், ஆமாமா எனக்கு நல்லா கவனம் இருக்கு. உடனடியாக ஒரு உத்தரவிட்டார். 2021 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல துறைப்பாக்கத்தில் இருந்த டோல்கேட், இங்க நம்முடைய பெருங்குடியில் இருந்த டோல்கேட், சோழிங்கநல்லூர் கலைஞர் சாலையில் இருந்த டோல்கேட், மேடவாக்கத்தில் இருந்த டோல்கேட், இந்த 4 டோல்கேட்டுகளும் கட்டணம் இல்லாத நிலையை உருவாக்கி ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்டது. இதுல எதுப்பா எடப்பாடி நீ பண்ணது? எது பண்ண? ஏதாவது ஒண்ணு பண்ணியா? இதுல இந்த 4 டோல்கேட்ல இந்த மக்கள் கண்ணகி நகருக்கு வரணும்னா, சைதாப்பேட்டையில இருந்து வரணும்னா துறைப்பாக்கத்துல ஒரு கட்டணம், இந்த பக்கமா வந்தா பெருங்குடியில கட்டணும், இப்படி பீச் ரோடுக்கு ஈசிஆர் போனோம்னா அங்க கலைஞர் இதுல கட்டணும், பள்ளிக்கரண மேடவாக்கத்துக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி போனோம்னா அங்க கட்டணும். டெய்லி எழுந்த உடனே 4 சுங்கச்சாவடியில அலைஞ்சு திரிந்தாங்களே இந்த கண்ணகி நகர் மக்கள், இந்த சோழிங்கநல்லூர் மக்கள், அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வசதி ஏற்படுத்துறதுக்கு நீ ஏதாவது நினைச்சியா? எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொன்னு, மெட்ரோ ரயில் நான் தான் எடுத்துட்டு வந்தாரு. இதை விட ஒரு பெரிய பொய் வேற ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க. மெட்ரோ ரயிலுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் துணை முதல்வராக இருந்தப்ப ஜப்பானுக்கு போய் ஜப்பான் நாட்டு பன்னாட்டு கூட்டுறவு முகமை கையில கடன் வாங்கி மெட்ரோ ரயில் திட்டத்தை அன்னைக்கு எடுத்துட்டு வந்தார். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. 2016 சைதாப்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினராக நானும், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக அரவிந்த் ரமேஷ் போன்றவர்களும் போய் இன்னைக்கு கண்ணு பேச்சில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப ஜெயலலிதா 2011 இந்த மெட்ரோ வேணாம் அப்படின்னு கண்டிச்சு கடுமையா பேசுறாங்க, கலைஞரை திட்டி பேசுறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன்றாரு. சீஸ்மிக் ஜோன் இது, கடல் நீர் உள்ள பூந்துரும், சென்னை மக்களுக்கு பெரிய அளவில் உடல் பாதிப்பு வரும், இது வேணாம், மெட்ரோவை விட மோனோ தான் பெஸ்ட், மோனோ ரயில் வேணும் அப்படின்னு சொல்லி கடுமையா பேசுறாங்க. நான் அந்த அம்மா பேசுறதையே சட்டமன்றத்தில் படிச்சு காட்டி முழுசா படிச்சு கலைஞரை திட்ட வாசகம்லாம் இருக்கும், இது எல்லாத்தையுமே சொன்னேன். உடனடியாக ஜெயலலிதா எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு முன்ன நாள் வரைக்கும் நான் தான் மெட்ரோ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நான் இந்த ஆதாரத்தை படிச்ச உடனே சர்ன்னு எழுந்த அந்த அம்மா, ஆமா நான் சொன்னது உண்மைதான், திமுக சொல்லிட்டாங்க, வந்துருச்சு திட்டம், நிதி ஒதுக்கிட்டாங்க ஒன்றிய அரசு, வேணான்னு விட்டுட்டேன், நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க மெட்ரோ வந்தாங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லா பேப்பர்லயும் போட்டான், மா சுப்பிரமணியன் கிடுக்கிப்பிடி ஜெயலலிதா ஒத்துக்கொண்டார், மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக தான் கொண்டு வந்தது என்று ஒத்துக்கொண்டார் சொல்லிட்டாங்க. ஏப்பா உங்க அம்மாவே ஒத்துக்கினாங்க, நீ இங்க வந்து எடப்பாடி அவர் சொல்றாரா நான் தான் மெட்ரோ எடுத்துட்டு வந்தேன், உங்க அம்மாவே ஒத்துக்கினாங்க பார்த்து திமுக எடுத்துட்டு வந்த திட்டம்னு அவர் எடப்பாடி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப ஒரு 63,000 கோடி 63,246 கோடி இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் இருக்குல்ல, இது எங்க இருந்து எங்க வரைக்கும்னா, மாதவரத்திலிருந்து சிப்காட் வரைக்கும் ஒரு ரூட்டு 45.8 கிலோமீட்டர், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு ரூட்டு 47 கிலோமீட்டர், கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு ரூட்டு 26.1 கிலோமீட்டர், மொத்தம் 118.9 கிலோமீட்டர். இந்த 118.9 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நிதி வேணும்? 63,246 கோடி வேணும். ஒன்றிய அரசு நிதி தராத நிலையிலையும், இவ்வளவு பெரிய வரி சுமை, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற நேரத்திலையும் நம்ம முதலமைச்சர் இந்த சோழிங்கநல்லூர்ல அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்னைக்கு வேகமா செயல்பட்டு இருக்கிறாரு அரசு நிதியில். இதை போய் சொல்றாரா நான் தான் எடுத்துட்டு வந்தேன்றாரா. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். அண்ணன் லியோனி அவர்கள் பேச வேண்டும். இன்னும் ஏராளமான பொய்யை அவர் சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் தொடர்ச்சியா நாங்களும் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைஞர் மகளிர் விடியல் பயணம், இன்னைக்கு இந்த விடியல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மகளிர் நம்முடைய போக்குவரத்து அந்த பேருந்துகளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா டெய்லி 32 லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இப்ப எவ்வளவு லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்படுதுன்னா 57 லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்படுது. இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் தமிழகத்து மக்கள் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த பயணங்களின் எண்ணிக்கை 32 லட்சம், இப்ப 57 லட்சம். அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு?
25 லட்சம் பயணங்கள் அதிகரித்திருக்கிறது. அப்படியானால் 25 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டின் எத்தனை லட்சம் மகளிருக்கு பொருளாதார வளர்ச்சியை தந்திருக்கிறது. கணக்கெடுத்து சொன்னாங்க, இந்த விடியல் பயண திட்டத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் மாதாந்திர சேமிப்பு 888 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள், காலை உணவு திட்டம், நிறைய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தோழி இல்ல திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி தொழிலாளர், மக்களை தேடி ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி நூற்றுக்கணக்கான திட்டங்கள். ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு எல்லா திட்டங்களும் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம இந்த சாதனைகளின் தொடர்ச்சியை, இந்த சாதனைகளின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. தேர்தல் அறிக்கையில மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வரேன்னு சொல்லல, தேர்தல் அறிக்கையில இன்னுயிர் காப்போம் திட்டம் வரும்னு சொல்லல, தேர்தல் அறிக்கையில இதயம் காப்போம் திட்டம் வரும்னு சொல்லல, தேர்தல் அறிக்கையில பாதம் பாதுகாப்போம் திட்டம் வரும்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு சொல்லாத திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்திற்கு உலகத்தின் உச்சபட்ச அங்கீகாரம் ஐநா மன்றம். ஐநா மன்றத்தின் பொது சபை கூட்டம் கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி கூடி உலக அளவில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு எந்த நாடு சிறப்பாக சேவை செய்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததில் தமிழ்நாடு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வீடு தேடி மருத்துவம் செய்கிற இந்த திட்டம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை அன்றைக்கு ஆராய்ந்து இன்றைக்கு ஒரு விருதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று மட்டும் போதும், உலக அளவிலான அங்கீகாரம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது. இந்த மாதிரி நேற்றைக்கு கூட ஒரு 403 விருதுகள் தமிழ்நாட்டிற்கு ஒரே நேரத்தில் கிடைத்திருக்கிறது. இப்படி பல சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மூடி மறைப்பதற்கு ஒரு கருப்பு ஜமக்காலத்தை போட்டு இந்த சாதனைகளை மறைப்பதற்கு அமாவாசை என்கின்ற பெயரில், அதை நல்லா சொன்னார், இருட்டில் இருக்கிறவங்க தான் அமாவாசை பற்றி கவலைப்படணும்னு. இருட்டில் இருந்து கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வந்து பேசி இருப்பது என்பது வெட்கக்கேடானது, வெட்கி தலை குனியும் செயலானது என்பதை இங்கே எடுத்து சொல்லி, அந்த கட்சியில் இருப்பவர்களே இன்றைக்கு மிக தெளிவாக, இன்னமும் நான் ரமேஷ் சொன்னார், நான் 4 மணி நேரம் பேசுவேன் சோழிங்கநல்லூர்ல மட்டும், அவரே 4 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னா, நான் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு விஷயம் பார்த்துன்னு இருக்கிறேன் 3 வருஷமா. நான் 40 மணி நேரம் பேசினாலும் தாங்காது. ஆனாலும் அண்ணன் லியோனி அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை மிக குறுகிய கால இடைவெளியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் மதியழகன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த மத்திய பகுதி கழகத்தின் செயலாளர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், புனித தோமையார் மலையின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும், மேடையில் விட்டிருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.